இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனை நாம் அருப்பணி ஞாயிறாக நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. I would like to welcome each one of you for this service, and today we are observing this service as a Mission Sunday. பாருங்கள், நம் யாவரும் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let's pray. செவிப்போம். நேசுக்கு நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே கூட அப்பா, எங்கிருந்தாலும் கர்த்தர் எங்களை ஒரு மனமாக நீர் கொண்டு வந்த முடி கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நல்ல நாளிலே கூட கர்த்தாவே, எங்கிருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. We commit ourselves, O Lord, wherever we are. Lord, we pray that your presence will come in the midst of us, and we welcome you, O Lord, and continue to be with us, especially, O Lord, throughout this service, O Lord, and continue to help us, O Lord, to see and to observe and to learn what you want us to, O Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்கள் பாவங்கள் குற்றங்கள் யாவற்றையும் தயவாக உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை மன்னித்து தயவாக உடைய சமூகத்தில் எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. Help us, O Lord, to purge all our sins, O Lord. We confess, O Lord, before you, O Lord. As we come before you, Lord, we pray that you cleanse us, O Lord, with your blood, and purify us, O Lord, and cleanse us, O Lord, so that we will be holy and we will be made worthy, O Lord, to render the praise, the worship, O Lord, which will be pleasing to you alone, O Lord. ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக பிரியமுள்ளதாக ஒரு ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களை உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்ப முதல் இறுதி வரை எங்களோடு இருந்து கர்த்தர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்கள், அடுத்ததாக நாம் இன்னும் சில பாடல்களை நாம் பாடுவோம். பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து நாம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. Come, let us all worship our Lord with songs and praise. பாருங்கள் தேவ ஜனமே, நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அவரை துதித்து அவர் இந்த நாளிலே போற்றி பாடுவோமாக. ஆமென். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே என்று நம்மளுடைய தேவன் நம்மளை நோக்கி சொல்லுகிறார். ஆமென். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நாம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நாம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல்
பயப்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டீர். Amen. हम ராஜா உம்மையை நம்பி உம்மையை பற்றி கொள்கிறோம் ராஜாவே. அப்பா, உம் பாதம் பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் அப்பா. ஆம் ராஜா. அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் மத்தியில இறங்கி வந்தீர் அப்பா. எங்கள் மத்தியில இறங்கி வந்து எங்களோடு வாசம் செய்ய விரும்பின தேவனாக இருந்தீர் அப்பா. Amen. அப்பா, men may not love us, O Lord Father, but you love us, O Lord Jesus. நீர் எங்களை நேசிக்கின்ற தேவன் அப்பா, எங்களோடு வாசம் செய்ய விரும்புகிற தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Amen. Amen. உம்மை துதிக்கிறோம் 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 O Lord Father Jesus. Amen. Amen. Jesus. வாருங்கள் தேவ ஜனமே, அவரை நோக்கி நம் துதிகளை ஏறெடுப்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று
துதிக்கிறோம் தேவா. எங்கள் வந்து எங்களோடு என்றும் வாசம் செய்ய. எங்கள் மத்தியில் எங்கள் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். Thank you Lord. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. உங்கள் மத்தியிலே நீ தொடர்ந்து வாசம் செய்யும் ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Amen. Amen Lord Jesus. Amen. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோமாக. நேசிக்கும் மிக நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இதுவரையிலும் அவை பாடி நாங்கள் துதித்தோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தகப்பனே, இதோ சுவாமி அப்பா, சில தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் ஐயா. As we come before you Lord, we commit all our prayer needs, O Lord. Indeed, we trust. Indeed, we have faith, O Lord. We put all our trust on you alone, O Lord, that you are the provider. And Lord, you are the one who answers all our prayers, O Lord, and bless us accordingly. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த காலகட்டங்களில் கூட ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுடைய ஊழியங்களை அத்தனை மத்தியிலும் அவர்களோடு தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்று கூட ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கூட கர்த்தர் சந்திக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We want to pray for our current happenings on our nation, O Lord. Lord, we pray especially, Lord, as we're going through this pandemic, O Lord, and also financial crisis, O Lord. At the same time, the political instability, O Lord. Lord, we pray for all these things, O Lord. We commit everything into your hands, O Lord. Lord, we pray that your special anointing, that your special guidance will come upon all these needs, O Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தேவைகளை சந்திக்கும்படியான உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலும் கூட எங்கள் தேசத்தின் மீது வர வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தொடர்ந்து சுவாமி அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் கர்த்தர் தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களுடைய காரியத்தின் மத்தியில் நீர் தங்கி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. நோய்களெல்லாம் எடுத்து போடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. கர்த்தர் ஆட்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த அருட்பணி ஞாயிறு அன்று கூட கர்த்தாவே விசேஷமாக ஒவ்வொரு அருட்பணி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. We want to pray for all the missionaries, Lord, wherever they have been appointed to, Lord, wherever their field work is, Lord, we pray that you will be there for them, Lord. ஆண்டவரே, அவர்களுக்காக கர்த்தர் தங்கியிருந்து அப்பா நாட்களிலும் கூட அவர்கள் வேண்டிய உதவிகளை எல்லாம் கர்த்தர் செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஊழியத்தில் தேவைப்படுகிற அத்தனையும் கர்த்தர் ஏற்ற காலங்களிலே கர்த்தர் வழி நடத்தி கொடும். கர்த்தர் தேவைகளை சந்திக்க முடியாமல் அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே கர்த்தாவே, பாஸ்டர் எட்வின் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். துருக்கியிலிருந்து ஆண்டவரே காணப்படுகிற அவர்களோடும் கர்த்தர் இந்த நாளிலே தங்கி இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட இந்த காலகட்டங்களில் அவருடைய தேவைகள் மத்தியில் நீர் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவரோடு இரும், கர்த்தர் வழி நடத்தும், அந்த சுகபத்திரமாய் நீர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஐயா, இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நீர் ஐயா அப்பா ஐயா, இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு சபைகள் மத்தியில் இந்த மாதத்திலும் வருகிற காலங்களிலும் நடக்க போகிற ஒவ்வொரு ஆண்டு கூட்டம் ஆண்டவரை, ஒவ்வொரு லோக்கல் கான்ஃபரன்ஸஸுங்க ஆண்டவரை, மேலும் எங்களுடைய மாநாட்டு கூட்டங்கள் அத்தனையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்நாட்களிலும் கூட சுவாமி கர்த்தாவே, ஒவ்வொரு சபை போதகர்களோடும் சபை தலைவர்களோடும் நாட்களில் தங்கியிருந்து அப்பா வருகிற காலங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஏற்ற ஆட்களை தேர்ந்தெடுக்க முடியாகவும் கர்த்த நீர் வழிகளை ஆயத்தப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து சுவாமி, இந்த நாட்களிலும் கூட நம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற செய்தி ஆண்டவரை அதன் மூலமாய் கூட கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக நன்றி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடிக்கும் வைகளை. ஆமேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் கூட அடுத்ததாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லவிருக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறவர் சகோதரர் ஜேசு அவர்கள். இவர்கள் நம்முடைய MMM, சரிங்களா, மலேசியன் மிஷனரி மூவ்மெண்ட், இந்த அருட்பணி ஊழியத்தில் இந்த நாளிலே அவர் முக்கியமான ஒரு நபராக அவர் இருக்கிறார், ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறார். அவர் இந்த நாளுக்குரிய வார்த்தையை அவர் கொண்டு வரவிருக்கிறார். And today we are going to listen from Brother Jesu from MMM, and he will share to us today's word. தொடர்ந்து வாருங்கள், இந்த வார்த்தையை நாம் ஜெபத்துடனே நாம் கேட்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவனுடைய வசனத்தை கூட உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் கூட நன்றி. சபை போதகர் ரெவரண்ட் குணபாலன், மிஷன் சேர்பர்சன் பிரதர் வின்சென்ட், உக்ரான குழு தலைவர்கள், சபை மக்கள் யாவருக்கும் நன்றி. மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை பினாங் ஒரு அருட்பணி ஊழியத்துல மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு சபை. அநேக ஊழியத்தில் நீங்க ஈடுபட்டு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். MMM வாரியத்தோடு கூட சேர்ந்து இந்த மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ல அநேக ஊழியங்களில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. அதற்காக கூட நன்றி. இந்த வருடத்துல கிஃப்ட் ஆஃப் ஹோப் ப்ராஜெக்ட் மூலியமாக 59 பிள்ளைகளை நீங்க தத்தெடுத்து இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய கமிட்மெண்ட் 6000 வெள்ளி நீங்க MMMக்கு நீங்க அனுப்பி வைக்கிறீர்கள். அது ஊழியத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக பயன்படுகிறது. கிறிஸ்துமஸ் காலங்களில நம்முடைய மிஷனரிமார்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை நீங்க கொடுத்து வருகிறீர்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் ஜெப குறிப்புகளை சபைகளுக்கு அனுப்புகிற வேலையிலும் அதை சபை மக்கள் இடத்துல நீங்க பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படியாய் கூட நீங்க அப்படி ஊக்குவிப்பதற்காக கூட நன்றி. நம்முடைய மிஷனரிமார்கள் ரெவரண்ட் அட்வின் மோகன், ரெவரண்ட் டேவிட் தானிவேல், ரெவரண்ட் ஜோசப் எம்ப்ரோஸ், ரெவரண்ட் ஷேரன் தங்கராஜு, ரெவரண்ட் ஜானத்தன், அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் வந்தனா, பிரதர் ஜெரி ஜான், இவங்க எல்லாமே நம்முடைய பினாங் சபையிலிருந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஊழியம் செய்த காலங்களில நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, ரெவரண்ட் பிரதர் ஷர்வின், சிஸ்டர் சுசானா ரூபன், பாஸ்டர் ஜோஷுவா, அவங்களுடைய குடும்பத்திற்கு கூட நீங்க அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கர்த்தாவே, குடும்பமாய் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக கூட நன்றி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சத்தியத்தின் பிரகாரம் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்கிற இந்த சத்தியமானது ஆண்டவரே உள்ளான இருதயத்துல பேசட்டும். அதுக்கு நாங்கள் மறுமொழி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீங்க பயன்படுத்துங்க. Lord, thank you, Father, for your word this morning. Father, we pray that you will speak to us, oh Father. Lord, and also, God, Jesus, allow us, Lord, Father, not only, Lord, Father, to be hearers of your word, but also to be doers of your word, God. So you speak to us this morning. Thank you, God. In Jesus' name we pray. Amen. Amen. நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 முடிய. இந்த பாகமானது பாருங்க, நமக்கு அதிகமாய் அறிந்த ஒரு பாகம். It's not a new passage, it's not a new story. இந்த பேசேஜை நம்ம மறுபடியும் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தியானத்திலையும் நம்முடைய போதகர் பிரசங்கத்தின் மூலியமாக கூட நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்று நாளில இந்த 11 வசனங்கள் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். From these 11 verses we want to see what God has for us. சரிங்களா? நம்ம திருப்பிக் கொள்வோம். வசனம் 1 நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். One day as Jesus was standing by the lake of Gennesaret, the people were crowding around him and listening to the word of God. முதல் வசனத்துல சொல்லுகிறது பாருங்க, இயேசுவானவர் அந்த கடல் அருகே அநேக திரளான மக்கள் இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை அவர் போதித்துக் கொண்டு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எங்க நடந்ததுன்னா கெனசரேத் கடல். ஓகே, கெனசரேத் கடல் பாருங்க, அந்த பட்டணத்துக்கு பின்பாக வந்த ஒரு பெயர். அந்த பட்டணத்தோட பெயரும் கெனசரேத் பட்டணம் என்று சொல்லுவார்கள். இந்த கெனசரேத்துக்கு மற்ற பெயர்கள் உண்டு. கலிலேயா கடல் என்று சொல்வார்கள், திபேரியா கடல் என்று சொல்லுவார்கள். இஸ்ரேல் தேசத்திலே இந்த கெனசரேத் கடலானது மிகவும் ஆழமான ஒரு கடல். புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது ஏறக்குறைய 43 மீட்டர் ஆழமான ஒரு கடல் என்று சொல்லுவார்கள். அதை சுற்றி வர வேண்டும் என்றால் ஏறக்குறைய 53 கிலோமீட்டர்ஸ்
அப்படியாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, கலிலியா கடல், திபேரியா கடல், இந்த கெனசரேத் கடல் அருகே பாருங்க அநேக அற்புதங்கள் இயேசு செய்தார் என்று சொல்லி, சீஷரோடு அவர் பயணம் பண்ணும் பொழுது இந்த காற்று இப்படியாக அடிக்கும் பொழுது கூட இயேசு அதை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கலிலேயா கடல்ல நடந்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அநேக அற்புதங்கள் இந்த கடல் அருகே நடந்திருக்கிறது, இந்த கடலிலே நடந்திருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் 2 ஆங்கிலத்துல, he saw at the water's edge 2 boats left there by the fishermen who were washing their nets. வசனம் 2 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த கடல் அருகே 2 படகுகள் இருந்ததா, இந்த மீனவர்கள் அவருடைய வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி. பாருங்க, வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள் பாருங்க, இந்த கடல் மிகவும் ஆழமாய் இருந்ததுனால, விசாலமாக இருந்ததுனால அநேக மித்த படகுகள் இருந்திருக்க கூடும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா வசனம் 1 சொல்லுகிறது, திரளான மக்கள் அங்க இருந்தார்கள் என்று சொல்லி அப்படியாய் சொல்லுகிறது. வசனம் 2, மீனவர்கள் அந்த வலைகளை அலசிக்கொண்டு இருந்தார்கள். வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள் பாருங்க, ஒவ்வொரு வலைகளும் ஏறக்குறைய 200 மீட்டர்லிருந்து 250 மீட்டர் அளவுல நீளமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது 3 லேயராக இருக்கும். நாங்க தாய்லாந்து தேசத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற வேளையில தேப்பா என்று சொல்லுகிற மீனவ கிராமத்திற்கு ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம ஊழியத்திற்கு நாங்க போவோம் பாருங்க. இந்த மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விடிய காலையில 3-4 மணிக்கு மீன் பிடிக்க போவாங்க. அவங்க திரும்பி வரும்பொழுது ஏறக்குறைய ஒரு 12 மணி அளவு இருக்கும் பாருங்க. அவங்க முதலாவது செய்கிற காரியங்கள் என்னன்னா, இந்த வலைகள் இருக்கிற இந்த மீன்களை இறக்கி வைத்த பிறகு இந்த வலைகளை என்ன பண்ணுவாங்க, இந்த வக்கல்ல இருக்கிற மீன்களை இறக்கி வைத்த பிறகு இந்த வலைகளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே நீண்டமா கட்டி அந்த ஈரமா இருக்கிற வலையில இருக்கிற அழுக்கை அவர்கள் சுத்தம் செய்வார்கள். கிழிந்து போனதை தைப்பார்கள். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போலதான் இந்த வசனம் 2 மீனவர்கள் அப்படியாக செய்து கொண்டு இருந்தார். இந்த 11 வசனத்திலிருந்து 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கிறோம். 3 வித்தியாசமான மக்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது திரளான ஜனம், 2வது மீனவர்கள், 3வது இயேசுவானவர். 3 கேரக்டரிஸ்டிக்ஸ், லார்ஜ் crowd, fishermen and Jesus. இந்த 11 வசனத்திலிருந்து 5 புள்ளிகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். From these 11 verses, I want to share 5 important points and 5 important message for us to take it back. திருப்பிக் கொள்வோம். வசனம் 3. He got, யாரு? Jesus got into one of the boats, the one belonging to Simon. முதல் புள்ளி, the first point, Jesus took interest in the life of Simon. இயேசுவானவர் சீமோனுடைய வாழ்க்கையில அவர் ஆர்வம் காட்டினார். Point number 1, Jesus showed interest. ஆர்வம் காட்டினார். 2 படகுகள் இருந்தது, நிறைய மீனவர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு சீமோனுடைய படகுக்குள்ள அவர் போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சீமோனுடைய வாழ்க்கையில இயேசு போகும்படியாய் ஆர்வம் காட்டினதனால் அந்த படகுக்குள்ள அவர் ஏறினார். பாருங்க, சீமோன் கலப்போட, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, ஏன்னா ராம் முழுதும் மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றுமே அகப்படல. அந்த கவலையில இந்த வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாரு. இயேசுவானவர் அவருடைய படகுல அமராரு. ஆனா ஒரு வார்த்தை சீமோன் சொல்லாம அமைதியாக அதை அலாவ் பண்ணாரு. இயேசு அந்த படகுல ஏறினாரு. அது சீமோனுடைய படகாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். தேவாலயத்துக்கு போறோம், தேவனை துதிக்கிறோம். எதனால? இயேசு நம்முடைய வாழ்க்கையின் படகுக்குள்ள வந்ததுனால. ஆனா இதுல இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்கிறது. சீமோட படகுக்குள்ள இயேசு ஏறினார். 2வது, அந்த படகை பயன்படுத்தும்படியாய் இயேசு அதை செய்தார். There are 2 things. Jesus got into the boat of Simon, but he also used Simon's boat. அந்த படகை அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் படகுல இயேசு இருக்கிறார். ஆனா இந்த வாழ்க்கையின் படகை இயேசுவுக்காக பயன்படுத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Have we given this lifeboat to be used by God? அது கேள்வி. அது நீங்களும் நானும் மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சீமோன் அப்படியாக அவர் கொடுத்தான்.
கவலை, சஞ்சலம், போராட்டம், வேதனை அப்படியாக இருந்த ஒரு சீமோன், ஒண்ணுமே கிடைக்கல அப்படி இருந்த வேலையில இயேசு படகுல ஏறினாரு, அதுக்கு ஒண்ணும் சொல்லல. அந்த படகை பயன்படுத்தினாரு, அதுக்கு ஒண்ணும் சொல்லல. சீமோன் அப்படியாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு நம்முடைய வாழ்க்கையின் படகுல இருக்கிறாரு. இந்த வாழ்க்கையின் படகை இயேசுக்காக பயன்படுத்த கொடுத்திருக்கிறோமா? அதை நீங்களும் நானும் தான் அதை சொல்ல முடியும். சோ முதலாவது புள்ளி, ஜீசஸ் showed interest in the life of Jesus, in the life of Simon. Jesus showed interest in our life. இயேசு சீமோட வாழ்க்கையில அவர் ஆர்வம் காட்டினார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆர்வம் காட்டினதுனால, நம்மை நேசித்ததுனால, நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக ஒரு பரலோக நிச்சயத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையின் படகை அவருக்காய் பயன்படுத்துகிறோமா? அதை நீங்களும் நானும் மாத்திரம்தான் சொல்ல முடியும். சோ முதல் புள்ளி, இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆர்வம் காட்டி இருக்கிறார். இரண்டாவது புள்ளி, 3வது வசனம் 2வது பகுதி. ஓகே, the second point is in verse 3 and the second part. And asked him to put out a little from shore. Then he sat down and taught the people from the boat. ரெண்டாவது புள்ளி என்னன்னா, இப்பொழுது பாருங்க, இயேசு படகுல ஏறி உட்கார்ந்துட்டாரு. சரிங்களா? இப்பொழுது கொஞ்சம் தள்ளும்படியாக சொல்லுகிற அந்த படகை, அந்த படகுல அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை அவர் போதித்தார். சீமோன் நினைத்திருக்கலாம், பாருங்க, நான் இவ்வளவு கடந்து வந்திருக்கிறேன், இவ்வளவு போராட்டம், ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கஷ்டத்துல, ஒரு வேதனையில இருக்கிறேன். என்னோட படகுல அவர் ஏறிட்டாரு. இப்பொழுது படகுல உட்கார்ந்திருந்து ஆண்டோட வார்த்தையை போதிக்கிறாரே அப்படின்னு சீமோன் சொல்லி இருக்கலாம், தடை பண்ணி இருக்கலாம். ஆனா அது ஒன்னும் செய்யாதபடிக்கு சீமோன் அமர்ந்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை அவர் கேட்டார். The second point is God's word. தேவனுடைய வார்த்தை. இயேசுவுக்கு தெரியும், பாருங்க, சீமோனுக்கு தேவை மீன்கள். ஆனால் இயேசுக்கு தெரியும் மீன்களுக்கும் மேலான முக்கியமானது ஆண்டோடைய வார்த்தை என்று. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எவ்வளவாய் ஆண்டோடைய வசனத்தை வாசிக்கிறோம், எவ்வளவாய் ஆண்டோடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், எவ்வளவாய் ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். நீங்களும் நானும் வாழுகிற ஒரு காலம், ஒரு ஆபத்தான ஒரு கடைசி காலம், இது பொல்லாத காலமாக இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலங்களில கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள் இப்படியாக வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். எவ்வளவாய் ஆண்டுடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சீமோனுடைய வாழ்க்கையில அந்த நாளில அப்படி நடந்தது. ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒரு மறுமொழி கொடுக்காமல் அப்படியாய் சீமோன் செய்தான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவாய் நாம் வாசிக்கிறோம், அதுக்கென்று எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. முதலாவது, இயேசு சீமோனுடைய வாழ்க்கையில ஆர்வம் காட்டினார். இரண்டாவது, ஆண்டோட வார்த்தையை அவர் போதித்தார். மூன்றாவது புள்ளி, வசனம் 4 முதல் பகுதி ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, when he had finished speaking he said to Simon, put out into deep water. மூன்றாவது புள்ளி பாருங்க, இயேசுவானவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது ஆழத்துக்கு தள்ளும்படியாக, ஆழத்துக்கு போகும்படியாக சீமோன் இடத்துல சொல்லுகிறார். மூன்றாவது புள்ளி, to go into the deep. The third point, to go into the deep. ஆழத்துக்கு போகும்படியாக, not on the surface but into the deep. அப்படின்னா இயேசுவானவர் சீமோன் இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னென்றால், ஆழத்துக்கு போகும்படியாய். பாருங்க, சீமோன் ஒரு மீனவன். இயேசுவானவர் அவர் வரும் பொழுது ஒரு தச்சன். சீமோன் பார்த்து சொல்லியிருக்கலாம், நான் மீனவன், எனக்கு அதிகம் தெரியுமே, எனக்கு எல்லாமே தெரியுமே, கடலை பத்தி தெரியும், எங்க போனா கிடைக்கும், எந்த நேரத்துல போனோம், எல்லாமே எனக்கு தெரியுமே. நீங்க ஒரு தச்சனா இருக்கீங்க, நீங்க ஏன் என்கிட்ட அப்படி ஆழத்துக்கு போக முடியாது சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். பட் சீமோன் அதற்கு ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு ஆண்டோட வார்த்தைக்கு, இயேசுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அது நிமித்தம் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம்.
ஆழத்துக்கு போகும்படியாய். The third point, to go into the deep. Now the question is this, இன்றைக்கு இயேசுவானவர் நம்மளை பார்த்து கேட்பது அதுதான், ஆழத்துல இருக்கிறோமா இல்ல மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வழி, நம்முடைய நடை ஆண்டவருக்கு முன்பதாக எப்படியாக இருக்கிறது? How is our walk with Jesus? Are we on the surface or are we in the deep? ஆனா இயேசு விரும்புகிறது ஆழத்துக்கு போகும்படியாய். சீமோன் ஒரு மீனவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், கடலை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆனாலும் கூட ஒரு தாழ்மை மனப்பான்மை இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது அதுதான், ஒரு தாழ்மை மனப்பான்மை. எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறேனே, இது எனக்கு தெரியும், யாரும் எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது ஒரு தாழ்மை மனப்பான்மை. எப்படி சீமோனுக்கு இருந்ததோ அமைதியாக எல்லா காரியத்தையும் கேட்டு அப்படியாய் செய்தான். முதலாவது இயேசு அந்த படகுக்குள்ள ஏறினார், ஆர்வம் காட்டினார். இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார். இந்த வார்த்தை முக்கியமானது என்று சொல்லி சீமோன் அறிந்து கொண்டார். மூன்றாவது ஆழத்துக்கு போகும்படியாய் அவர் செய்தார். அதற்கும் சீமோன் அமைதியாக இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில கூட அதே போல இயேசுனுடைய வாழ்க்கையின் படகுக்குள்ள வந்திருக்கிறாரு. எவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிறோம். மூன்றாவது ஆழத்துக்கு போகும்படியாய் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான்காவது புள்ளி, வசனம் 4 2வது பாகம். When he had finished speaking, he said to Simon, put out into the deep water and let down the nets for a catch. Let down the nets for a catch. உன்னுடைய வலையை நீ ஆழத்துல போடு என்று சொல்லி இயேசுவானவர் சீமோன் இடத்துல சொல்லுகிறார். நான்காவது புள்ளி, to let down your nets. உன் வலைகளை இறக்குங்கள், உன் வலையை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவானவர் சீமோன் இடத்துல சொன்னார். பாருங்க, சீமோன் ராம் முழுதும் அதுதான் செய்தான். மீனவரோடு சேர்ந்து அதை தான் செய்தாங்க. ராம் முழுதும் அதை தான் செய்தாங்க. ஆனா ஒன்றுமே அகப்படல. நான்காவது இயேசு சொல்லுகிறாரு, நீ இந்த வலைகளை இறக்கும்படியாக அவர் சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வலைகள் என்னது? What are the nets in our life? The blessings that God has given. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், தாளந்து, the talent that God has given, the gifts that God has given. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், அநேக ஆசீர்வாதம், இது ஒரு வலையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. And Jesus said to Simon, let down the nets, let down the nets. வலைகளை இறக்குங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சீமோனிடத்துல சொன்னார். இன்றைக்கு இயேசுவானவர் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், நம்ம இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம், தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தும்படியாய், இறக்கும்படியாய், மற்றவர்களுக்காய் கொடுக்கும்படியாய், அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க, சைமன் was a bit reluctant. இந்த நேரத்துல சைமன் யோசித்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு தாழ்மை மனப்பான்மை அவருக்கு இருந்தது. தாழ்த்தி அவர் அமைதியாக இருந்து அவர் கீழ்ப்படிந்து அப்படியாய் செய்தார். நான்காவது புள்ளி முடிந்து ஐந்தாவது புள்ளி வசனம் 5 இப்படியாய் சொல்லுகிறது. The last point in verse 5, he says, Simon answered, Master, we have worked hard all night and haven't caught anything, but because you say so, I will let down the nets. ஆண்டவரே, ஐயரே, ரா முழுதும் இதைத்தான் நாங்க செய்தோம் ஆண்டவரே, இதைத்தான் நாங்க செய்தோம். ஒன்று கூட அகப்படல, ஒரு மீன்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் நிமித்தம், the last point, God's word, அவருடைய வார்த்தையின் நிமித்தம். இந்த நாளில பாருங்க, நம்மளை சுற்றி அநேக சத்தங்கள். There are so many voices around us. People say this, people say this, people say this, and so many voices. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய குரலை கேட்கும்படியாக, to listen to his word. சீமோன் பேதுரு அப்படித்தான் செய்தான் இல்லையா? முழுதும் ஆண்டவரே, இதைத்தான் நாங்க செய்தோம், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி சீமோன் அப்படியாக செய்தான். Simon did that exactly. So today, the 5th point, God is reminding us there are so many voices around us, but God wants us to listen to his voice. அவருடைய குரலை கேட்கும்படியாய், அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அந்த வார்த்தை நிமித்தம் நாம் செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார்.
சீமோன் படகுக்குள்ள அவர் ஏறினார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் போதித்தார். ஆழத்துக்கு போகும்படியாய் செய்தார். வலைகளை இருக்கும்படியாய் அவர் சொன்னார். ஐந்தாவதாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் சீமோன் மறுமொழி கொடுத்தான். ஐயரே, முழுதும் செய்தோம், ஆனாலும் உங்களுடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி சீமோன் அப்படியாக செல்லும் பொழுது ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், அடங்க முடியாத ஆசீர்வாதம் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் 6 இப்படியாக சொல்லுகிறது, when they had done so they caught such a large number of fish that their nets began to break. மீன், அவ்வளோ மீன் அகப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வசனம் 7 சொல்லுகிறது, so they signaled their partners, வாங்க வாங்க in the other boat to come and help them, and they came and filled both boats so full that they began to sink. இன்னொரு படகை கூப்பிட்டு இப்ப மீனவர்கள் அவருடைய நண்பர் எல்லாமே எல்லாவற்றையும் நிரப்புறாங்க. இந்த படகுகள் அப்படியே மூழ்கி போகிற அளவுக்கு மீன்கள் அப்படியாக கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது நடந்தது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால. because he obeyed exactly, not saying anything. ஆரம்பத்திலிருந்து அமைதியாக இருந்து நான் எல்லாவற்றும் எனக்கு தெரியுமே, I know everything, அந்த சிந்தை இல்லாதபடிக்கு இயேசுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் படிப்படியாய் கீழ்ப்படிந்ததனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியாக சீமோனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நண்பருடைய வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பித்தது. வசனம் 8 ஒரு காரியம் நடக்குது. In verse 8 something very strange happens. வாசிப்போமா? When Simon Peter saw this, he fell at Jesus' knees and said, "Go away from me, Lord, I am a sinful man." எப்பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வருகிறோமோ, எப்பொழுது அவர்கிட்ட நம்ம நெருங்கி வருகிறோமோ, உள்ளான பாவக்கரைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுதான் நடந்தது. 8வது வசனத்துல சீமோன் வந்து இயேசு கிட்ட வரும் பொழுது அவருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது உள்ளான பாவக்கரைகளை அவர் அறிந்து கொண்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக அவர் சொல்லுகிறார். 9வது வசனத்துல அவர் 10வது வசனத்துல சொல்லுகிறாரு. 9வது வசனத்திலையும் 10வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இது இயேசு அதுக்கு மறுமொழி கொடுக்கிறார். பாருங்க, மறுமொழி கொடுத்து அப்படியாக அவர் சொல்லுகிறார். 10வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், and so were James and John and son of Zebedee, Simon's partner. 2வது பாகத்துல சொல்லுகிறது, don't be afraid, பயப்படாதே, don't be afraid, from now on you will fish for people. Okay, you will fish for people அப்படின்னு சொல்லி இயேசுவானார் சீமோனிடத்தில் சொல்லுகிறாரு, பயப்படாதே, இன்று முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பேன் என்று சொல்லி இயேசு அப்படியாக அவர் சொன்னார். வசனம் 11 ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, so they pulled their boats, 2 படகுகளையும் கரைக்கு இழுக்கிறார்கள். up on shore, left everything and followed him. பாருங்க, மீன்கள் தான் அவளுக்கு தேவை. ஆனா இப்பொழுது பெரிய ஆசீர்வாதம் உள்ளத்துல அவருடைய வாழ்க்கையில வந்த பிறகு கூட படகை இழுத்து விட்டு அந்த படகை விட்டுட்டு இயேசுவோடு அவங்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது நடந்த ஒரு காரியம். இன்றைக்கு சீமோனு வாழ்க்கையிலும் மீனவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. முதலாவது, இயேசு அவருடைய படகுக்குள்ள வருகிறார். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார். 3வது, ஆழத்துக்கு போகும்படியாய் அவர் செய்தாரு. 4வது, வலைகளை இருக்கும்படியாய் அவர் சொன்னாரு. 5வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் அவர் செய்தார். சீமோனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நண்பருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படியாக வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவை கூப்பிடுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் படகுக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபடியும் தெய்வ வசனத்தை கேட்பதற்கும் தெய்வ வசனத்தை பிடித்து வாசிப்பதற்கும் ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட ஜேர்னி பண்ணும்படியாய் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அநேக பொருளாதார ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம், ஞானத்துல ஆசீர்வாதம், படிப்புல ஆசீர்வாதம், வீடு 1க்கு 2 வீடுகள், 1க்கு 2 காடி, அப்படியாவது அநேக ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. Today we are also blessed by following Jesus. நேத்து ஆண்டவர் கூட நடந்தோம், இன்றைக்கு ஆண்டவர் கூட சம்பாஷிக்கிறோம், நாளைக்கு ஆண்டவர் கூட சம்பாஷிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார். சோ அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கேள்வி இதுதான்,
கேள்வி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். What about people around us? We are so blessed. We are so blessed. We are so blessed. But the question is, what about the people around us? நம்மை சுற்றி இருக்கிற இந்து ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற சீனர்கள், நம்மை சுற்றி இருக்கிற முஸ்லிம் மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற புற ஜாதிகள், அநேக நாடுகளிலிருந்து வந்திருக்கிற மக்கள் நம்மை சுற்றி இப்படியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கும் இருக்கிறதா? இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களுக்கு தெரியுமா? அவரோடு இயேசுவோடு பயணம் செல்வதற்கு அவர்களுக்கு முடியுமா? ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு முடியுமா? இயேசுவோடு ஜேர்னி பண்றதற்கு அவர்கள் முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படியாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் நம்ம வைத்துக் கொள்ள போகிறோமா? நம்முடைய சபைக்கு மாத்திரம் நம்ம வைத்துக் கொண்டு போகிறோமா? இல்ல மற்றவர்களுக்கும், அறியாத ஜாதி கூட்டங்கள், அறியாத மக்கள், அவர்களுக்காக பகிர்ந்து கொள்றதுக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? சீமோனு வாழ்க்கையில அது நடந்தது. சீமோனு படகுக்குள்ள இயேசு வந்தாரு. அந்த படகை பயன்படுத்தும்படியாய் கிட சீமோன் அதை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் படகுக்குள்ள இயேசு வந்திருக்கிறாரு. இந்த வாழ்க்கையின் படகை இயேசு பயன்படுத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அது நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஒரு மறுமொழி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். It is an application or it is a response that we should give before the Lord. Yes, Lord, I have you in my lifeboat, but have I ever used my lifeboat to be used for your glory? ஆண்டவரே, நீங்க அதை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அது ஒரு தீர்மானமாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் என்று சொல்லி, ஒரு ஜெபமாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் நாளில உற்சாகப்படுத்துகிறேன். அநேக வருஷத்துக்கு முன்பதாக உண்மையான நடந்த ஒரு சம்பவம். 1912 வருஷத்துல ஒரு பெரிய கப்பை மூழ்கி போனது என்று சொல்லி சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஓகே, அந்த படமாக்களை எடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு எல்லாமே தெரிந்த படம். அநேக பேர் இந்த படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. டைட்டானிக் கப்பல் 1912 வருஷத்துல இந்த கப்பை மூழ்கி போனது. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. 1914 வருஷத்துல இன்னொரு கப்பை மூழ்கி போனது. த எம்பரஸ் ஆஃப் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கப்பை. இந்த கப்பை குறித்து அநேக பேசுவது ரொம்ப குறைவு. 1914 வருஷத்துல 29வது மே மாதத்துல கியூபேக் கனடால இருந்து லியோபோல் இங்கிலாந்துக்கு பயணமாய் சென்று கொண்ட இந்த கப்பல் ஏறக்குறைய 1477 மக்கள் அது பிரயாணம் செய்தார்களாம். ஏறக்குறைய ஒரு மணி 1:40 விடிய கால அளவுல பாருங்க, ஒரு திக்கான பனி மூட்டை இந்த கப்பையை மறைத்ததாம். இந்த கப்பையை அப்படியே மறைத்துதான். இந்த பனி மூட்டை அப்படியாக கடந்து போகும் பொழுது பாருங்க, இந்த கப்பைக்கு முன்பதாக இன்னொரு கப்பை வேகமாய் வந்து கொண்டிருந்ததாம். இந்த கேப்டன் இதை பார்த்து விட்டு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவசரமாக அதை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைவர்ட் பண்ணுகிற வேலையிலையும் ஒன்னும் செய்ய முடியாதனால, பிகாஸ் 2 கப்பையும் வேகமாய் வந்ததுனால இந்த 2 கப்பையும் மோதினதாம். மோதின பிறகு 14 நிமிஷத்துல 14 மினிட்ஸ் இந்த 2 கப்பையும் அப்படியாய் மூழ்கி போனது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. 1470 பேர் பயணம் செய்தார்கள். 1012 பேர் மரித்து போனார்கள். காப்பாற்றப்பட்டவர்கள் 465 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனா கதை என்னன்னா, இந்த கப்பையில 2வது கேபின் டேக்ல 170 வாலிபர்கள் பயணம் சென்று போனார்களாம். இந்த வாலிபர்கள் மிஷனரிமார்களாக கனடால இருந்து லியோபோலுக்கு பயணம் செய்தார்களாம். அந்த கப்பை இடித்த பிறகு பாருங்க, அவங்க தங்கியிருந்த அந்த செகண்ட் டேக்ல பக்கத்துல நிறைய லைஃப் ஜாக்கெட் இருந்ததா. இந்த 170 வாலிபர்கள் தான் இந்த லைஃப் ஜாக்கெட் மாட்டிட்டு முதலாவது குதிச்சாங்களாம் கடல்ல. ஆனா காப்பாற்றப்பட்ட 465 பேர்ல இவங்க பல மாதங்களுக்கு பிற்பாடு கூடினார்களாம். கூடி அவங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்களாம். அவங்களுடைய நியூஸ் ரிப்போர்ட் அப்படியாக வரும் பொழுது அந்த 170 வாலிபர்கள் அதுல இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. எங்க போனாங்க? அவங்க தானே லைஃப் ஜாக்கெட் போட்டாங்க, அவங்க தானே முதல்ல குதித்தாங்க, ஆனா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது சாட்சிகள் வர ஆரம்பித்துதான். இந்த 465 பேர் மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா, அவங்க சொன்ன சாட்சிகள் என்ன தெரியுங்களா? அந்த கடல்ல அவங்களை அப்படியாக தத்தளித்து கொண்டு வேலையில பாருங்க, ஒரு வாலிபர் ஜாக்கெட்டோட முதலான கேள்வி கேட்டது, இயேசு உனக்கு தெரியுமா? இயேசு உனக்கு தெரியுமான்னு. இயேசு எனக்கு தெரியாது. இயேசு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு வைத்து அந்த ஜாக்கெட்டை கழட்டி அவங்களோட கொடுத்து அப்படியாக மூழ்கி போனாங்க. 170 வாலிபர்கள் அன்றைக்கு இயேசுவை அந்த நேரத்திலையும் பகிர்ந்து கொண்டு விட்டு அவங்களுக்கு கிடைத்த அந்த ஜாக்கெட்டை கொடுத்து விட்டு அவங்க மரித்து போனாங்க. எதற்காக? Why they have to do that? Because they know Jesus and they do not want to leave anyone to perish. ஒருவரும் மரிக்க
கிடையாது, எல்லாரும் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாரத்தோடு அந்த சூழ்நிலையில கூட அப்படியாக செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை துதிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறோம். மறுபடியும் 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 ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். இந்த வேத புஸ்தகம் நமக்கு இருக்கிறது. ஆனா இதை படிக்க முடியாததற்கு, இதற்கு கிடைக்க முடியாததற்கு அநேகர் நம்மை சுற்றி இருக்கிறார். தூர தேசத்திற்கு போக வேண்டாம், நம்மை சுற்றி இருக்கிற இடங்களிலே பினாங் சபையை ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வச்சிருக்கிறார். கண்டிப்பாக நம்ம சபையிலிருந்து நடைபெறுகிற ஊழியத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் கூட அநேகர் இதுவரைக்கும் ஒன்றும் ஈடுபடாமல் இருப்புமானால் இன்றைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். If you have not started to share about Jesus or you have not started to pray for others, this is the day. இன்றைக்கு ஆண்டு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுவோம். எதனால தெரியுங்களா? தேவன் நம்மளை ஆசீர்வதித்ததனால. Because God has blessed us so much and He wants us to be a blessing. இன்றைக்கு அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஐந்து காரியம். இயேசு சீமோனுடைய படகுக்குள்ள வந்தாரு, தேவனுடைய வார்த்தையை போதித்தாரு, ஆழத்துக்கு போக சொன்னாரு, வலையை இருக்கும்படியாய் சொன்னாரு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொன்னாரு. இன்றைக்கு இந்த 5 முக்கியமான பாயிண்ட்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். 3 காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். Let us go deeper in listening to His word. ஆழத்துக்கு போவோம் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு. 2வது, let us go deeper in following Him. ஆழத்துக்கு போவோம் அவரோடு கூட பயணம் செல்லும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். 3வது, let us go deeper in reaching the lost and needy. ஆழத்துக்கு போவோம், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், இவர்களுக்காக திறப்பில் இருந்து ஜெபிக்கும்படியாய், சத்தியத்தை சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆழத்துக்கு போவோம். Let us go deeper and deeper to glorify Him. May God bless you and use you for His glory. And I believe that God can do tremendous thing. பெரிய காரியங்கள் உங்க மூலியமாகவும் என்ற மூலியமாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காய் கூட நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காய் கூட நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை அப்பா எங்கள் உள்ளத்துல பதிந்ததற்காய் கூட நன்றி. அப்பா, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are limited in many ways, but Lord, we know that you will teach us, you will help us, Lord Father, you will strengthen us, God, you will fill us, Lord Father, with your power to be used for your glory. So Father, use us, Lord Father, as we are. ஆண்டவரே, நாங்க எப்படி இருக்கிறோமோ எங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. முடிந்தவளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றிலிருந்து எப்படி இருக்க போகிறோமோ உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட டிஎம்சி பினாங்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய போதற்காய் கூட நன்றி, எங்களுடைய ஒவ்வொரு மெம்பர்ஸ்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மென்மேலுமாய் கர்த்தாவே என்னுடைய சபையை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷனை நீங்க வைத்திருக்கிறீங்க, நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. 30, 60, 100 ஆண்டவரே. அப்பா, டிஎம்சி பினாங்க கர்த்தாவே நீங்க மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சமாகவும் உப்பாகவும் மென்மேலுமாய் நீங்க பயன்படுத்துங்க. அதற்காய் கூட உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காய் கூட நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே தெய்வ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் கூட நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலுமாய் பயன்படுத்துவாராக. இந்த மாதம் அருட்பணி மாதமாய் இருப்பதனால அநேக ஜெபம் அருட்பணிக்காக நம்ம அனுப்பி வைக்கப்படும். இதற்காக ஜெபம் பண்ணுங்க. Have a blessed missions month. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்டோம். அதன் பிரகாரமாக நாம் அதற்கு மறுமொழி கொடுப்போமாக. இந்த வேளையில கூட இறுதியாக ஒரு பாடலை நாம் பாடவிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக இந்த வார்த்தை கொண்டு வந்த பிரதர் ஜேசு அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோமாக. On behalf of the church, I would like to thank Brother Jesus for bringing God's word. இந்த நேரத்தில் கூட வாருங்கள், இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோமாக. இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணி என்றார், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவருக்கான
வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உருத்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணையாளுக்கள் பாட்சமாக உதவி செய்வோம். உசித்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் இறுதி ஜெபத்துக்கும் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கும் நம்ம கடந்து செல்வோமாக. Come, let's move on to the closing prayer and receive our blessings. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தீங்க சுவாமி. அதே நேரத்தில் அந்த அருட்பணியை குறித்தான ஒரு பாரத்தை கூட எங்கள் மத்தியில் வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த விசேஷமான நேரத்தில் கூட நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு நாங்கள் மறுமொழி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Help us, Lord, to respond to the word that we heard today, Lord, and continue, Lord, we pray, especially, Lord, give us the burden, Lord, especially for this missionary work, Lord. ஆண்டவர் எங்களுக்கும் அந்த பாரத்தை கொடுத்து தொடர்ந்து இதுக்கு ஆண்டவரை எந்த விதத்தில் நாங்கள் உதவலாம் என்கிறதான அந்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியும் நான் ஜெபிக்கிறோம். அதுக்கு ஏற்றவாறு சுவாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரை கடந்த வாரத்தில் கர்த்தர் எங்களோடு இருந்தது போல வருகிற நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, வருகிற காலங்களிலே அப்பா அந்த வேளையில் சுவாமி விசேஷமாக அப்பா நாங்கள் சபையை திறக்கிற இந்த நேரத்தில் கூட கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்தி எங்கள் சபையாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. பல மாதங்களுக்கு பிற்பாடு இந்த சபையை நாங்கள் வருகிற காலங்களில் நாங்கள் திறக்கிற நேரத்தில் கூட கர்த்தர் எங்களோடு இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, அரசாங்கத்தின் ரீதியில் ஆண்டவரே எதிர்பார்க்கப்பட்ட பிரகாரமாக எல்லா விதமான கர்த்தாவே விதிமுறைகளை நாங்கள் சரியான விதத்தில் கையாளுவதற்கும் கர்த்தர் எல்லா ரீதியிலும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். We want to pray for the reopening of the church in the coming week, Lord. And Lord, we pray for your blessings, Lord, and your protection, Lord. And also, Lord, we pray that you will continue to prepare all our church members, Lord, as we come and to congregate together, Lord, especially at your sanctuary. And Lord, we pray that we will be able to follow all the rules and regulations that has been set by the government, Lord, and help us, Lord, and continue to be with us. கர்த்தர் எங்களோடு இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களோடு இருந்தது போல வருகிற நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு தங்கி இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையாவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நாள் முதல் கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.